சேலத்தில் உயரழுத்த மின்கம்பம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் எதிர்ப்பை பதிவு செய்து போராடி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைகிறார். திருமலை, என்ன காரணத்தை சொல்றாங்க விவசாயிகள்? விரிவா தெரிவிக்கலாம். சேலம் மாவட்டம் வீரபாண்டி அடுத்துள்ள பாலம்பட்டி பகுதியில் பாலம்பட்டியில் இருந்து சீரகாப்படி செல்லக்கூடிய சாலையில் உள்ள விசைத்தறி கூடத்திற்கு உயரழுத்த மின்சார இணைப்பு வழங்குவதற்காக மின்கம்பம் பதிக்கும் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக முன்பு நடைபெற்று வந்தது. இந்த பாதை அகலம் குறைவாக இருப்பதாலும் இப்பாதைக்கு இரண்டு புறமும் விவசாய நிலங்களும், அந்த விவசாய நிலங்களில் தேக்கு, தென்னை, வேம்பு உள்ளிட்ட மரங்கள் இருப்பதாலும் அந்த மின்கம்பம் அமைப்பதால் மரங்களுக்கு இடையூறு ஏற்படும் என்றும், அது மட்டுமின்றி அங்கு இருக்கக்கூடிய புஞ்சை காட்டு வளவு பகுதியில் விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதன் காரணமாக இந்த மின்கம்பம் பதிக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த நிலையில் இன்றைய தினம் மின்வாரிய அலுவலர்கள் ஆட்டியாம்பட்டி போலீசார் உதவியுடன் அப்பகுதியில் மின்கம்பத்தை பதித்து மின்கம்பியை பொருத்தும் பணியை மேற்கொண்டனர். இதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி மின்கம்பி கொண்டும் சென்றதால் பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். குறிப்பாக அங்க பதற்றமான சூழ்நிலை உருவாகியது. மேலும் சாலையின் இருபுறமும் உள்ள விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மின்கம்பங்கள் பதிப்பதற்கு குழி வெட்டிய போது அங்கிருந்த விவசாயிகள் குழிக்குள் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதனையடுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தி போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கடும் தள்ளுமொழி ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் உதவியுடன் அங்கு மின்கம்பம் பதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. இந்த மின்கம்பி பதிக்கும் நடவடிக்கையால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் உருவாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருமலை.